கல்யாண வீடுனாலே சாப்பாடு தாங்க. நான் போன என்னோட ஃப்ரெண்ட் மேரேஜ் ஃபங்க்ஷனில் நான்வெஜ் டிஃப்ரெண்ட்டாக போட்டு அசத்திட்டாங்க. சாப்பிட்றதுக்கு முன்னாடி என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குன்னு பார்த்துட்டு போனால் அது ஒரு தனி கிக்கு தான். அதை பற்றி இந்த வீடியோவில் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி வியூவர்ஸ் கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் ஷேர் பண்ணி ஆகணும். மேரேஜ் ஃபங்க்ஷன் போகிறதுக்கு முன்னாடி நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு பிளேஸை விசிட் பண்ணோம். முன்னாடி உள்ள வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சூப்பரான ஒரு ரிவருங்க. அது போகிறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் போனோம். கழுத்தளவு தண்ணியில், அதுவும் ஸ்பீடாக ஓடிட்டு இருக்க தண்ணி, ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் வீடியோ எடுத்தோம். அந்த ஊரில் லோக்கலோட நம்பர் மட்டும் க்யூட்டாக 2 பசங்கிட்ட பேசணும். அதுவும் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட போகலாம். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். போனவன்ட்டு கீழே தண்ணியில் விட்டுறாதீங்க, பார்த்துக்கலாம். அவ்வளோதான். இன்னமும் அது மேடு தான். உங்கள்கிட்ட ஒரு 2 நிமிஷம் நான் பேசிக்கலாமா? உங்கள்கிட்ட ஒரு 2 நிமிஷம். இது இந்த ஊரில் இருக்கவங்க. இது வந்து இந்த ஊரில் உள்ளவர். இந்த ஊரில் எத்தனை வருஷமா இருக்கிறீங்க? எனக்கு 60 வருஷம். 60 வருஷம் இருக்காங்க. இந்த ஊரை பற்றி நல்லா தெரிஞ்சவர். சரி, ரைட்டு. இந்த தண்ணி எங்கேருந்து வருது என்னாச்சு? இந்த தண்ணி வந்து மேட்டூரில் வந்து, மேட்டூர் அணையிலேருந்து திறந்து விடுறாங்க. இது வந்து எப்போவுமே தண்ணி வந்துட்டு இருக்குமா இல்லை சீசனுக்கு தான் வரும்? இல்லை, இந்த தண்ணி அணையில் இருந்ததுன்னா வருங்க. சரி சரி சரி. தண்ணி அணையில் இல்லைன்னா வத்தி. ஆனால் நீங்கள் எனக்கு தெரிஞ்சு இங்கே இருக்கவங்களாம் ரொம்ப கொடுத்து வச்சவங்க, லக்கி பீப்புள் சொல்ல போனோம். ஏன்னா சிட்டியில் நம்ம அங்கே வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இங்கே எல்லா இடத்துலையும் நிறைய இடத்துல இந்த மாதிரி ஒரு ஆறுலாம் இங்கே தூர் வாரி நல்லா பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட், எனக்கு தெரிஞ்சு. ஆமாங்க, சூப்பராக இருக்குது. தண்ணி பார்க்கும்போது அழகாக இந்த இடத்துல வந்து குளிச்சுட்டு போனால் ஒரு நல்ல ஒரு திருப்தி, சந்தோஷமாக இருக்குது, ஹாப்பியாக இருக்குது. இங்கே வேறு என்ன ஸ்பெஷல் இந்த ஊரில்? முட்டாய் வேற ஸ்பெஷல்லாம் ஒன்றும் இல்லை. சரி சரி. இல்லை, இது எனக்கு பார்த்தா ஸ்பெஷலாக தான் தெரியுமாங்க. ஆனால் திருநா போட்டது தாங்க கொஞ்சம் விசேஷமா இருக்கும். சரி சரி சரி. சரி, என்னாச்சு? மாரியம்மன் திருவிழா, ஓகே, பகுதியம்மன் திருவிழா போட்டாங்கன்னா சரி, இன்னும் கொஞ்சம் விசேஷம். சரிங்க அண்ணாச்சி. உங்கள் பேர் என்ன அண்ணாச்சி? எங்கள் பேர் கண்ணன். கண்ணன். சரிங்க. நாங்கள் வந்து இந்த தண்ணி எங்கேருந்து வருதுன்னு சொன்னீங்கல்ல, மேட்டூர். அதுக்கு பக்கத்தில் தான் நான் இருக்கேன். நீங்கள் இருக்கு? ஆமாம். ஆமாம் அண்ணாச்சி, ரொம்ப நன்றி பேசுனதுக்கு. சரியா? சரி, பார்க்கலாம் அடுத்து. நன்றி. சரி, ஓகே. அங்கிட்ட குளிக்கிறது வந்து ஜாக்கிரதையா பார்த்து குளிங்க. ஆழம் கொஞ்சம் இருக்கும். மேடு கண்ட பக்கம் குளிங்க. ரொம்ப பள்ளத்துல குளிக்க வேணாம், பார்த்து குளிங்க. சரி, ஓகே, நன்றி. எல்லாருமே தண்ணியில வந்து இங்கிட்டு பழக்கம் இல்ல. ஆமா ஆமா, அது இப்ப நீச்சல் தெரிஞ்சு தப்பிச்சிரும். இல்லனா கஷ்டம், அது கஷ்டம். அத நீங்க அனுசரிச்சு வாங்க, பார்த்து வாங்க. ரொம்ப நன்றி அண்ணாச்சி சொன்னதுக்கு. என்ன ரொம்ப நன்றி, சந்தோஷம். நம்ம பசங்க குளிச்சிட்டு இருக்காங்க, இந்த ஊர் பசங்க. கேட்கலாம். தம்பி, உன் பேர் என்ன? வேலவண்ணா. என்ன படிக்கிற? 6th. உங்கள் ஊரில் என்ன ஸ்பெஷல்? தெரியலையா? தம்பி, உன் பேர்? மாலீஸ்வரன். என்ன படிக்கிற? நீ 5ஆம் வகுப்பு. வா, என்ன அழகா தமிழ் பேசுகிற. 5ஆம் வகுப்பு அப்படின்னு. கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸில் வா, தள்ளி வா, ஒரு பிரச்சனை இல்லை. நீச்சல் தெரியுமா? நீச்சல் தெரியுமா? தெரியும், அப்படிதானே? தெரியுமா தெரியாதா? நீச்சல் தெரியாது உனக்கு? சரி சரி, உனக்கு நீச்சல் தெரியும். இந்த தண்ணி ஆக்சுவலாக இது எங்கேருந்து வருது தண்ணி? அந்த ஐடியா எதுவும் இருக்கா? மேட்டூர் அணையிலையா? சூப்பர்ப்பா. மேட்டூர் அணையிலேருந்து வருது. ஓகே, அவங்க அங்கே முங்கிட்டு இருக்கான். தெரியுமா உனக்கு? நீச்சல் தெரியுமா? உங்களுக்கு நீச்சல் தெரியலாம் போகாதுங்க, சரியா? அந்த சைடு சொந்த ஊரே இதான், அப்படி தானே? இன்னைக்கு லீவு தானே? ஸ்கூலா? நல்லா படிக்கணும், சரியா? தேங்க்யூ. யூடியூப்பில் நீங்கள் பேசியிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். ஏன் சிரிக்கவே மாட்டேங்கான்? என்னாச்சு தம்பி? ஓகே, தேங்க்யூ ஸோ மச். சரியா? எனக்கு திருநெல்வேலி தெரியும். எனக்கு திருநெல்வேலி ஊர், சொந்த ஊர் திருநெல்வேலி. தெரியுமா திருநெல்வேலி? கன்னியாகுமரி தெரியுமா? மேப்பில் அந்த லாஸ்ட்டாக இருக்கும் எண்டில். ஓகே, இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுவேன். ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? யூடியூப்பில் எல்லோரும் பார்ப்பாங்க. நீங்கள் வேணால் அப்புறம் பாருங்கள், சரியா? நான் கொடுக்குறேன். ராம் கேப்சர், RAM கேப்சர், சரியா? நல்ல ராம் கேப்சர் என்ன? நல்லா படிக்கணும் தம்பி. பாய் சொல்லு. பாய். தேங்க்யூ, பாய். டைம் வேஸ்ட் பண்ணாமல் சமையல் பண்ணுற இடத்துக்கே போயிடுவோம். என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ரைஸு. ஓகே, அடுத்து ரைஸ் தான். ரைஸ் ஐட்டம். அப்புறம் ரைஸு, பொரியல். என்ன ஐட்டம்? நான்வெஜ் மாதிரி இருக்குது. முட்டையா? ஓகே, இது ஏதோ ஒரு தொக்கு மாதிரி இருக்குது, என்னன்னு தெரில. சரி, ரைஸ் பார்த்துக்கலாம். ரசம் இருக்குது. சரி, முக்கியமான இடத்துக்கு வந்துட்டோம்.
ஆமாம். நான் வரேன், எனக்கு உட்கா வரேன். இது ஒரு முக்கியமான ஒரு கேமரா, இது நல்லா வரும். ஃபிஷ்ஷு பொறிச்சிருக்காங்க, ஆல்ரெடி இங்கே பொறிச்சிருக்காங்க, இங்கே ஒர்க்கன்ஸ் இருக்குது. பட் பயங்கரமாக வந்துருக்கு. நீங்கள் பொறிச்சு வச்சுருக்காங்க, தெரியுதா? சூப்பராக வரும். உங்களுக்கு தூரமாக இருங்க. இப்போ நம்ம வந்துடும். ஓகே ஃபைன். சிக்கன் ஓகே. மட்டன் பாருங்க, சாப்பிட்டு பார்த்தா தான் உப்பு. வாரம் தலைவர் பார்த்தீங்கன்னா மீன் குடல், இது நமக்கு தேவையில்லாத ஐட்டம். இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த உப்பு கறி, இது வந்து பார்த்தீங்கன்னா மட்டன். மீன் வரல வேற மாதிரி இருக்குது. சோத்தை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கிறோம். சூப்பர். நான் கேட்குறேன் சப்ஸ்கிரைப் இங்கே பாருங்க மக்களே, மட்டன் சிக்கன் ஃபிஷ்ஷு நம்ம சேர்த்துக்கிறதே இல்லை, இதுவும் நம்ம சேர்த்துக்கிறதே இல்லை. இதெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷு, அப்புறம் லைட்டாக தொட்டுக்கிறோம். சாப்பிடுங்க. நீங்கள் சாப்பிட்ற அந்த ஸ்டைல் பார்க்கணும்னா அதெல்லாம் நல்லா திருப்தியாக சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பிட்டோம் திருச்சி டு பெங்களூர். ரொம்ப ஹீட் வேறு. ஆன் த வேல ரோட் சைடில் சர்பத் குடிச்சிட்டு மறுபடியும் ஒரு ரெஸ்ட்டை போட்டுட்டு அப்படியே டான்ஸை போட்டுட்டு அந்த வைப்லேயே வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டோம் சேஃபாக. Hope you like this video. Thank you so much for watching my channel. We'll see you in our next video. Thank you. Bye.